இருப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு கர்த்தர் ஆளுகையை தந்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரா? ஆளுகையை கொடுத்திருக்கிறார். கடந்த நாட்களில் வேதாகம பாடத்தில் நாங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அதிலிருந்து சில காரியங்களை எடுத்து இந்த வேளையில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்ன பேசணும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த வசனங்கள்லாம் எனக்கு ஞாபகப்படுத்தினேன். பைபிள் ஸ்டடியில் நடத்தின அந்த வசனங்கள்லாம் என்னோடு கூட இடைப்பட்டது. என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு என்ன பண்ணாரா? எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்து சிருஷ்டித்து உண்டாக்கி அவர் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் மேலே இருக்கிற நடக்கிற ஊறுகின்ற எல்லாவற்றின் மேலும் சகல பிராணிகள் மேலும் ஒரு ஆளுகையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க மேல ஒரு ஆளுகை இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க உங்களை ஆளுகை செய்கிறவர்களாக கர்த்தர் வைத்தார். ஆமென். தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி என்ன பண்ணாராம்? எல்லாவற்றின் மேலும் ஒரு ஆளுகை, ஒரு அதிகாரம், ஒரு வல்லமை நீங்க ஆண்டு கொள்ளுங்க, நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க, நீங்க அவைகளை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தை கொடுத்த. 1:28 மீண்டும் சொல்லுகிற அந்த வார்த்தை படிங்க. 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, 2 முறை சொல்றாரு. முதல் முறை சொல்றாரு எல்லாவற்றையும் ஆளக்கடவர். இங்க சொல்றாரு எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் மனுஷனுக்கு அந்த நாட்களில் நல்ல அதிகாரத்தை கொடுத்தார், ஒரு ஆளுகையை கொடுத்தார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எப்படி கொடுத்தாரா? நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆமென். இருக்கீங்களா? ஆனால் நாள்பட என்னாச்சு? அந்த ஆளுகையை மனுஷன் இழந்து போனான். எது நிமித்தம்? நம்ம எல்லாம் அறிந்திருக்கோம். எது நிமித்தம்? கீழ்ப்படியாமை நிமித்தம். ஆண்டவர் சொன்னார், இந்த தோட்டத்தில் 2 விருட்சங்கள் இருந்தது. ஒன்று ஜீவ விருட்சம், அதை புசிக்கலாம், சாப்பிடலாம். 2வது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இதை புசிக்கக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி ஒரு கட்டளையை கர்த்தர் அங்கே வைத்திருந்தார். ஆனால் அந்த கட்டளையை ஏவாளும் ஆதாமும் மீறும் பொழுது, அந்த பழத்தை சாப்பிடும் பொழுது ஆளுகையை, அதிகாரத்தை, வல்லமையை அவர்கள் இழந்து போனார்கள். ஹல்லேலூயா. மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் ஆளுகை கொடுத்திருக்கிறார். உங்கள் மேலே எனக்கும் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காரா? ஒரு ஆளுகை, அதிகாரத்தை, வல்லமையை கர்த்தர் கொடுத்தா. ஆனால் எப்பொழுது ஏவாளும் ஆதாமும் பாவம் செய்தார்களோ அப்பொழுதே அந்த அதிகாரத்தை, அந்த ஆளுகையை இழந்து போனாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஏதன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் உண்டாக்கினான். ஏதன் என்றால் என்னமா அர்த்தம்? பைபிள் சொல்லி வந்த ஏதன்னா பிரசன்ஸ். ஹல்லேலூயா. ஏதன் தோட்டத்தை உண்டாக்கினாராம். ஏதன் என்றால் பிரசன்ஸ். சொல்லுங்க, ஏதன்னா பிரசன்ஸ். தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு இடம். அது மாத்திரம் இல்லை, அநேக பேர்கள் அதற்கு உண்டு. சில பேர்களை உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்பாட், இடம். இன்னொரு பேர் மகிழ்ச்சி, டிலைட்ஃபுல், மகிழ்ச்சியான இடம். ஏதன் தோட்டம் எப்படி இருக்குமா? மகிழ்ச்சியான இடம். முதல் சொன்னோம் பிரசன்ஸ், தேவனுடைய மகிமை நிரப்பப்பட்ட ஒரு இடம். அது ஸ்பாட்னு சொல்கிற ஒரு இடம் என்று சொல்கிற மூமெண்ட், அது இயங்கக்கூடிய ஒரு இடம். அடுத்தது டிலைட்ஃபுல்னு சொன்னாங்க, மகிழ்ச்சியான இடம். ஏதன் தோட்டத்தில் எப்படி இருந்தது? கஷ்டம் இருந்ததா? எங்கே கவலை இருந்ததா? அடுத்த வேலை சாப்பாடு செய்யணுமே, அடுத்த வேலை கடங்காரனுக்கு ஏதாவது பதில் சொல்லணுமே, ஏதாவது கவலை இருந்ததா? ஒன்றே இல்லை. அங்கே என்ன பண்ணணும்? அந்த தோட்டத்தை பண்படுத்தணும், பதப்படுத்தணும், பாதுகாக்கணும். இதுதான் உங்களுக்கு வேலை.
அதோடு கூட மதியான வேளையில் தேவனாகிய கர்த்தர் அந்த தோட்டத்தில் வரும் பொழுது அவரோடு கூட மனமகிழ்ச்சியாக பேசி மகிழ்ந்து அவரோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவத்தில் இருந்த கர்த்தருடைய பிள்ளைகள். கீழ்ப்படியாமை என்கிற ஒரு சின்ன காரியம்தான் இல்லை, ஒரு சின்ன காரியம், ஆனால் அது ஒரு பெரிய இழப்பை கொண்டு வந்தது. ஆளுகையை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டது. தேவன் நம்மோடு கூட உறவாடுகிற அந்த ஒரு ஐக்கியத்தை அந்த கீழ்ப்படியாமை குலைத்து போட்டது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமீன். மனுஷனுக்கு கர்த்தர் எப்படி கொடுத்தாரா? நல்ல ஆளுகை கொடுத்தார். அந்த ஏதேன் தோட்டம் எப்படிப்பட்ட இடம்? நல்ல தேவ மகிமை பிரசன்னத்தினால நிறைந்திருந்தது. இன்னொரு காரியம் டிலைட்ஃபுல், அந்த இடத்துல நல்ல மகிழ்ச்சி இருந்தது. அம்மா இருக்கியா? அங்கே என்ன இருந்தது? மகிழ்ச்சி இருந்தது. எங்கே இருக்க? மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் அந்த ஏதேன் தோட்டம்லாம் ஓப்பன் டோர். ஹல்லேலூயா. இன்னொரு பேர் அதுக்கு என்னவா? ஓப்பன் டோர், திறந்த வாசல். அங்கே ஒரு நீங்கள் செய்கிற காரியங்கள்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நல்ல ஒரு கிருபையை அந்த நாட்களில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனால் அவங்க எல்லாவற்றையும் எது நிமித்தம் இழந்து போனாங்க? சொல்லுங்கம்மா, எது நிமித்தம்? கீழ்ப்படியாமை நிமித்தம். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் அவர் சுய விருப்பத்தை கொடுத்திருக்கிறார். நாம் எதை வேணாலும் செய்யலாம். ஆனால் அது எல்லாம் அவருடைய அன்புக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும் பொழுது நம்ம மேலே ஆசீர்வாதம் கடந்து வரும். ஹல்லேலூயா. நம்ம மேலே கிருபை கடந்து வரும், நம்ம மேலே இரக்கம் கடந்து வரும். உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் என்ன கொடுத்துருக்காராம்? ஆளுகை கொடுத்துருக்காங்க. பார்த்தல, ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஆளுகையை கர்த்தர் கொடுத்து, ஆனால் அவங்க கீழ்ப்படியாமல் நிமித்தம் அதை இழந்து போனாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஏதேன் தோட்டம் பெரிய ஒரு தோட்டம். அதில் 4 வகையான பெரிய ஆறுகள் இருந்தது. இப்போது ஸ்டூடெண்ட்லாம் சொல்லுவாங்க, எங்கள் ஸ்டூடெண்ட், அம்மா சொல்லுங்கம்மா என்ன பேருமா? பைசன்னா என்ன அர்த்தம்? பரவி ஓடுது. 4 ஆறு இருந்தது. ஒன்றுக்கு பைசொன்னு பேர், அது பரவி ஓடும். ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த ஆறுகளுக்கு ஒப்பிட்டு பேசுவார். நீங்கள் பரவி ஓடுவேன். ஹல்லேலூயா. பெர்க்மன் ஐயா பாடும்போது என்ன சொல்கிறாரு? ஒரு பாட்டு பாடிருக்காரு, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த பாட்டில் எழுதுவார், பரவி ஓடும் ஆறுகளை போல இருப்பேன். ஆண்டவர் பாருங்க, தம்முடைய பிள்ளைகள் பலுகி பெருக ஆசீர்வதிக்கப்பட உயர்த்தப்பட அவர் விரும்பினார். முதல் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர், அதற்கு என்ன அர்த்தமா? பரவி ஓடுதல், டு ஸ்ப்ரெட். 2வது ஆற்றுக்கு கீகோன் என்று பேர், அதுக்கு என்ன அர்த்தம்? புரண்டு ஓடுதல். ஹல்லேலூயா. ஆமென். அவருங்க கரை புரண்டு ஓடணும், உன்னை யாரும் தடுக்க முடியாது. இந்த ஆறுகளோடு ஒப்பிட்டு பேசினா ஆறுகளை யாராவது தடுக்க முடியுமா? அதை எதிர்த்து நிற்க முடியுமா? அது கரை புரண்டு ஓடி வரும் பொழுது அதை தடுக்க எந்த மனுஷனால முடியும். அதே போல் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும், உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும், நீங்கள் பெருகுவீங்க. ஹல்லேலூயா. ஆமென். 3வது ஆற்றுக்கு என்ன பேரா? என்னம்மா? இதேக்கேல். இதேக்கேல்னா என்ன அர்த்தம்? குயிக், காஸ், KASH, வேகம், பயங்கர தீவிரத்து ஓடும், தீவிரத்து பரவும். கடைசி ஆற்றுக்கு என்ன பேர்? ஐப்ரத். சொல்லுங்க, ஐப்ரத். ஐப்ரத்னு என்ன அர்த்தம்? கனி தருதல், ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ அந்த ஏதேன் தோட்டத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு தோட்டத்தை கர்த்தர் படைத்தார். அந்த தோட்டத்தில் பிரசன்னம் இருந்தது, அந்த தோட்டத்தில் மகிழ்ச்சி இருந்தது, அந்த தோட்டத்தை நல்ல ஒரு வெற்றி நிறைந்த ஒரு இடமாக கர்த்தர் வைத்தார். அங்கே ஆதாமும் ஏவாளும் தேவனோடு பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருவார். அவரோடு கூட பேசி மகிழ்ந்து நல்ல சந்தோஷமாக இருந்த ஒரு இடம். எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் ஒரு ஆளுகையை கொடுத்து ஒரு ஆளுகை செய்யக்கூடியவனாக மனிதனை வைத்தார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா, கீழ்ப்படியாமையினால எல்லா ஆளுகையை இழந்து போனான். ஹல்லேலூயா. இப்போது இழந்து போன அந்த ஆளுகையை, இழந்து போன தேவனோடு இருக்கிற அந்த உறவை ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். தேவனோடு நல்லா பேசி மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆனால் கீழ்ப்படியாமை நிமித்தம் எல்லாம் இழந்து போனது நிமித்தம் இப்போ தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக அனுப்புகிறார். எதற்காகவா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். நீங்கள் இழந்து போயிருக்கிற ஆளுகை, நீங்களை நானும் இழந்து போயிருக்கிற ஆளுகையை, நீங்களை நானும் தேவனோடு உறவாடக்கூடிய அந்த ஐக்கியத்தை இழந்து போயிருந்தோமே, அந்த ஐக்கியத்தை திரும்ப கொடுக்க பாவிகளாய் இருந்த நம்ம மீட்டெடுக்கும்படியாக தம்முடைய குமாரனையே இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் அனுப்பினார். ஹல்லேலூயா. எதற்காக அனுப்பினாரா? எதற்காக அனுப்பினாரு?
என்ன அமைதியாகிறீங்க? இழந்து போன ஆளுகை அல்லேலூயா மீண்டும் உன்னை திரும்ப கட்டி எழுப்பப்பட, மீண்டும் நீங்களும் நானும் அதே ஆளுகைக்குள்ளாக வரும்படியாக, அல்லேலூயா மீண்டும் பிதாவோடு பேசும்படியாக, மீண்டும் அவரோடு கூட ஐக்கியம்படும்படியாக, அவரோடு கூட இருந்த உறவுக்குள்ளாக நாம் வளர்ந்து பெருகும்படியாக தம்முடைய குமாரனை அனுப்பினார். லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு 10:19 இழந்து போனதை தேடும் ரட்சிக்கோமே. 19:10 படிங்க, ரெண்டுத்தையும் பாருங்க. இழந்து போனதை தேடும் ரட்சிக்கோமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. எடுத்தீங்களா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கோமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான். ஆதாம் பாவம் செய்து மரத்தின் அடியில் போய் ஒளிந்து கொண்டு இருக்கிற வேலையில் பிதாவாகிய தேவன் அந்த பகலில் குளிர்ச்சியான வேலையில் வந்து கூப்பிடுற, ஆதாமே ஆதாமே. இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்களாம்? போய் ஒளிந்து கொண்டாங்க. இதற்கு முன்னாடி அப்படி இல்லை. பாவம் செய்வதற்கு முன்னாடி பாவம் செய்யாத அப்போ அப்படி இருந்தாங்களா? இல்லை. பிதாவை தைரியமாக சந்தித்தாங்க, தேவனோடு உறவாடினாங்க. அல்லேலூயா. தேவனோடு அதிகமாக பேசினாங்க. ஆனால் பாவம் செய்யும் பொழுது ஆளுகை இழந்து, மகிமையை இழந்து, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து, கர்த்தர் கொடுத்த எல்லா நன்மையான காரியங்களை இழந்து ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். அல்லேலூயா. இருக்கீங்களா? இப்படிப்பட்ட மனுஷனை மீண்டும் மீட்டெடுக்க, மீண்டும் தேவனோடு ஐக்கியப்பட, மீண்டும் கர்த்தரோடு பேச, மீண்டும் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தினால நிரப்பப்பட தம்முடைய குமாரனையே பிதாவாகிய தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. ஆமேன். அதனால் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் மீண்டும் திரும்ப கட்டப்படுவீங்க. மீண்டும் ஆளுகை வரும். சீயோன் குமாரத்திக்கு மீண்டும் ஆளுகை வரும். சொல்லுங்கள், கரங்களெல்லாம் தட்டலாம். ஆமாம், உங்களை அப்படியே கட்டி போட்டு உட்கார வச்ச மாதிரி இருக்கீங்களே. ஆடவும் கூடாது, அசையவும் கூடாது. அசைஞ்சா தலையில் ஒரு கொட்டு அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை. நல்ல மகிழ்ச்சியாக துதிச்சு பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சி உண்டு. இழந்து போன தேவ சாயல், இழந்து போன தேவ மகிமை, இழந்து போன உங்களுடைய ஆளுகை, இழந்து போன தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை மீண்டும் புதுப்பித்து கொள்ள பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனையே உங்களுக்காக அனுப்பினார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமேன். சந்தோஷம் இவ்வளோதானா? தம்முடைய சொந்த குமாரனையே உங்களுக்காக கொடுத்துட்டாரு. எவ்வளோ குதிக்க தேவையில்ல, எவ்வளோ சத்தம் போட தேவையில்ல. எல்லாம் அமைதியாக இருக்கு. நல்ல துதிமா, நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. தம்முடைய சொந்த குமாரனை உங்களுக்காக கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆமென். எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை, பண தேவை. ஐயா, பண தேவை வந்துட்டா நமக்கு வரும் பாருங்க சந்தோஷம். சும்மாவே சிரிப்பு வரும், இல்லை சும்மாவே மகிழ்ச்சி வரும். ஆனால் பணம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா எவ்வளோ நகைச்சுவை வச்சாலும் சிரிப்பே வராது. ஒரு கண்ட்ரோல் ஆயிடும். பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய சொந்த குமாரனை உங்களுக்காக கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? உங்களுக்கு ஆளுகை வரும். எத்தனை பேர் ஆளுகை செய்ய நினைக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு ஒரு பவரை, வல்லமையை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். சூடு ஏறணும், அனல் ஆக ஆகதான் பறக்கும். அல்லேலூயா. சொல்கிறேன், உங்களுக்கு ஆளுங்க வரப்போகுது. நல்ல பக்கத்தில் நல்ல பனி டைமில் சோர்ந்து போயிருப்பாங்க, நல்லா தட்டுங்க தட்டுங்க, தட்டி சொல்லு, உங்களுக்கு ஆளுங்க வரப்போகுது. சந்தோஷமாம்மா? ஆமென். உங்களுக்கு அதிகாரம் வரப்போகுது. அல்லேலூயா. உங்கள் வார்த்தையை கர்த்தர் அப்படியே கேட்க போகிறார். உங்கள் வார்த்தைக்கு வல்லமை வரப்போகுது. ஆமென். உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதிலை தரப்போகிறார். பாருங்க, இப்போ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தான். வேதம் சொல்லுகிறது, இப்போ மனுஷன் பாவம் செய்து எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். என்னென்னலாம் இழந்து போனான்? அதிகாரத்தை இழந்தான், தேவனுடைய மகன் என்கிற அந்த உள்ளார்ந்த புத்திர சுவிகார் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படை உள்ளத்திலிருந்து கூப்பிடக்கூடிய அந்த உரிமைகளை இழந்து இப்போ ஒரு எப்படி சொல்லுது, ஒரு அகதிகளை போல ஓடி ஒளிந்து கொண்டிருக்காங்க. இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டெடுக்க பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்புகிறார். அனுப்பி அந்த அதிகாரத்தில் அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு இப்போ நம்ம எப்படியா அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை, வல்லமைகளை, கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு கிறிஸ்து வந்ததினால நான் மீண்டும் ஆளுகைக்குள்ளாக வந்திருக்கிறேன். மீண்டும் பிதாவாகிய தேவனை அப்பா என்று கூப்பிடக்கூடிய அதிகாரத்தில் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென்.
ஆமாம். இல்லைங்க, இன்னும் நான் எப்படி இருக்கேன்? இளைய குமாரனை போல தான் இருக்கேன். அப்படியா? இல்லை, ஆண்டவர் உங்களை மீட்டெடுக்க வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், யோவான் 8:12, இயேசு மறுபடியும் ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கார். நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே இருப்பதில்லை, என்னை பின்பற்றுகிறவன் பாவத்தில் இருப்பதில்லை, என்னை பின்பற்றுகிறவன் அடிமைத்தனத்தில் இருப்பதில்லை, என்னை பின்பற்றுகிறவன் வியாதிகளில் இருப்பதில்லை, என்னை பின்பற்றுகிறவனுக்கு ஜீவ ஒளி அவனுக்குள்ளே பாயும். அமைதியாகிறீங்களே? நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, வேத வசனம் சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்று காணோம், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, அவருடைய ஒளி உங்கள் வீட்டுக்குள்ளே வீசும் பொழுது மரண இருள்கள் அகன்று போகும். அல்லேலூயா. இன்றைக்கு தேசத்தில் பார்க்கிறோம் எத்தனையோ தற்கொலைகள், எத்தனையோ கொலைகள். இதற்கெல்லாம் என்ன காரணம்னா, சத்ருவானவன் இருள் ஆளுகை செய்கிறது, இருள் அவர்களை பிடித்திருக்கிறது. கடந்த நாட்களில் கூட ஒருத்தர் ஜெபித்தோம், அவங்க சொன்னாங்க, மரணம் எப்படியா தற்கொலை பண்ணிக்கலாமான்னு அந்த எண்ணம் தோணிட்டே இருக்கு. காரணம் என்ன? பிசாசானவன் ஆழ் மனதில் இருக்கிற சமாதானத்தை எடுத்துட்டான், சந்தோஷத்தை எடுத்துட்டான், உள்ளத்தில் ஒரு பெரிய பாரத்தை வச்சிருக்கான். கவலைகள், கண்ணீர்கள், பிரச்சனைகளை பார்த்து 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 உள்ளம் கடினப்பட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். ஆமென். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள வந்திருப்பாரானா உங்களுக்குள்ள இருள் அகன்று போகும். அல்லேலூயா. மரண இருள் விலகும். அல்லேலூயா. மரண கட்டுகள் உடைக்கப்படும். ஜெபித்த பிறகு ஒரு பெரிய சமாதானம், விடுதலை. அப்போ ஆண்டவர் இருளில் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக வந்தார். இருள் எதற்கு ஒப்பிடப்படுகிறதுனா, பாவத்துக்கு, பிசாசுக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கு. பாவத்தில் விழுந்து போன மனித குலத்தை தூக்கி எடுக்கும்படியாக, இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனை மீண்டும் தூக்கி எடுக்கும்படியாக, அதிகாரத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் சொல்றாரு, நான் ஒளியா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். நான் ஒளி என்று சொன்னவர் இப்போ உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஆமென். பாருங்க, நான் ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். யாரெல்லாம் கிறிஸ்து இயேசு என்கிற அந்த ஒளியில தங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் மரண இருள் விலகும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆமென். இன்றைக்கு வாழ முடியாதபடிக்கு குடும்பங்களை சிதறடிக்கிறான் சத்துருவானவன். வியாதிகள், வறுமைகள், கடன் தொல்லைகள், வேண்டாத பாவ காரியங்களை குடும்பங்களை பிணைத்து வைத்திருக்கு. அதனால் அநேக குடும்பங்கள் சீரழிந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்கிறது, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள வரும் பொழுது மரண இருள் விலகும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. வியாதியின் இருள் அகலும். அல்லேலூயா. உபத்திரவத்தின் இருள் அகலும். என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் சொல்றாரு. நீங்க இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா மாறுவீங்க. ஆமென். ஆமென். எத்தனை பேர் இயேசுவை பின்பற்றுறீங்க? ஒரு சில தான் கை தூக்குறீங்க. எத்தனை பேர் இயேசுவை பின்பற்றி வரீங்க? எல்லாரும் தானே? எல்லாரும் கை தூக்குங்களா? இயேசுவை பின்பற்றி வருகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு வெளிச்சம். ஆமென். உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிற மனுஷன் அந்த அதிகாரத்தை இழந்து போயிருந்தான். தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு ஓடி ஒளிந்து கொண்டான். காரணம் என்னன்னா, அவருடைய வெளிச்சத்துக்கு முன்பதாக, அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பதாக அவன் பாவம் செய்ததுனால அவனால் நிற்க முடியல, ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பாவ இருளை அகற்றி உனக்குள்ளே ஜீவ ஒளியை தருவேன். நீ இப்போ எப்படி மாறுவியா? உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பீங்க. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13
14ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆமென். ஆளுகை திரும்ப வருகிறது, ஆளுகை திரும்ப வருகிறது. நீங்க எப்படி மாற போறீங்க? அம்மா எப்படிமா மாற போற? சொல்லு. நீங்க 1000 லைட் பல்பா மாற போற. நீங்க உலகத்துக்கு வெளிச்சம். ஆமென். சந்தோஷமா ஆமென் சொல்லுங்களேன். வெளிச்சம் என்ன பண்ணும்? வெளிச்சம் இருள் அகற்றும். அப்புறம் வெளிச்சம் இருள் அகற்றும். ரெண்டாவது அடையாளம் காட்டும். பொருட்களை, ஒரு பொருள் எங்கேயா வச்சுருக்கீங்க, வீடு இருட்டாக போய் எடுக்க முடியுமா? விளக்கு கொளுத்திங்களை லைட்டை போட்டு போய் எடுப்பீங்க. அப்போ முதலாவதாக வெளிச்சம் வரும் பொழுது இருள் அகலும். இரண்டாவது அந்த வெளிச்சம் நீங்கள் யார் என்பதை உலகத்துக்கு அடையாளப்படுத்தும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ உலகத்துக்கு வெளிச்சம். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் உலகத்துக்கு வெளிச்சம். இருளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமே இல்லை. இருக்கா? ஒளி இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாது. நீங்க கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்திருந்தா பாவ இருள் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னா, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். நமக்குள்ள என்ன ஒளி இருக்கு? ஜீவ ஒளி. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு எனக்குள்ளே வாழ்கிறார் என்கிற ஒளி இருக்கும் பொழுது அங்கே இருள் அகலுவதில்லை, அங்கே பாவம் வாழ்வதில்லை, அங்கே கர்த்தர் விடுதலையும் ஜீவனையும் சமாதானத்தையும் வைத்திருக்கிறார். முதலாவதாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அதிகாரம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்க. இருள் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியே போகும். இரண்டாவது, நீங்கள் அடையாளமாக மாறுவீங்க. ஆமென். எத்தனை பேருக்கு ஆசை, நான் ஒரு அடையாளமாக மாறணும், நான் கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்துகிற வெளிச்சமாக மாறணும்? அல்லேலூயா. உலகத்துக்கு உங்களை தாங்க வெளிச்சமாக வச்சிருக்கிறாரு. இன்னும் எத்தனை பேர் இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. வாங்க வழி விடுங்க, கொஞ்சம் வந்துடுங்க, வாங்க ஒரு 5 வந்து வெயிட் பண்ணுங்க, வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உலகத்துக்கு உங்களை கர்த்தர் வெளிச்சமாக வைத்திருக்கார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. முதல் காரியம், இழந்து போன அதிகாரங்கள், இழந்து போன வல்லமைகளை கர்த்தர் மீண்டும் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆளுகையை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் வெளிச்சமாக இருப்பீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்கள் வெளிச்சமாக இருப்பீங்க. நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க. சொல்லலாமா? நல்லா சொல்ல மாட்டீங்களே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி உங்களை வெளிச்சமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை வெளிச்சமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இருள் அகன்று போச்சு, இருள் விலகி போனது, இழந்து போன அதிகாரத்தை கர்த்தர் மீண்டும் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கிறிஸ்து இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக நீ தான் உலகத்துக்கு வெளிச்சம். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்கள் பகுதியில் நீங்கள் தான் வெளிச்சம். மரண இருள் அகலணும், பாவ இருள் அகலணும், பிசாசன் பிடியில் பிடிக்கப்பட்ட ஜனங்களை நீங்கள் மீட்டெடுக்கிற அடையாளங்களாக மாறணும். அல்லேலூயா. ஜனங்களை நீங்கள் மீட்டெடுக்கிற ஒளியாக மாறணும். ஆமெனே. வரலையே, இழந்து போன அதிகாரம், நீங்கள் ரூலராக மாறணும். நான் சொல்றேன், நீங்கள் ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் ஓடி ஒளிந்து கொண்டாங்க. காரணம் என்ன? அதிகாரத்தை இழந்து பாவத்தின் நிமித்தம் ஓடி ஒளிந்து கொண்டாங்க. ஆனால் தேவன் தம்முடைய சொந்த குமாரன் அந்த உலகத்துக்கு அனுப்பி இருளில் இருந்த மனுஷனை மீட்டெடுத்து சொல்றாரு, நீ பாவி இல்லை, நீ உலகத்துக்கு வெளிச்சம். அல்லேலூயா. இன்னும் நம்ம சொல்லுவோம், நான் பாவி, நான் குப்பை, நான் தூசி, நான் கந்த துணி, என்னெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் சொல்லுவேன். நான் உங்களுக்கு சொல்றேன், உன்னை இயேசு ஒளியா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க. அதே வசனத்தை சொல்றாரு, நீங்க மலை மேலே இருக்கிற பட்டணம். இப்ப கர்த்தர் எப்படி வைக்கிறாராம்? ஓடி ஒளிகிற வாழ்க்கை. ஆதாமும் ஏவாளும் பாவத்தின் நிமித்தம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக தன்னை வெளிப்படுத்த முடியாம அந்த மரத்தின் நிழலில் போய் ஒளிந்து கொண்டாங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு முன்பதாக நிற்க முடியாமல் போய் ஒளிந்து கொண்ட வாழ்க்கை கர்த்தர் மாற்றுகிறார். இப்போ எப்படி மாற்றுறாரா? நீ மலை மேலே இருக்கிற பட்டணம். அல்லேலூயா. தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினதுக்கு நோக்கம் என்ன? இழந்து போன ஆளுகை, இழந்து போன வல்லமை, இழந்து போன சமாதானம், இழந்து போன கிருபைகளை மீண்டும் கர்த்தர் கொடுக்கும்படியாக தம்முடைய சொந்த குமாரனையே அனுப்பினாரு. அது நிமித்தம் உங்களை எப்படி மாற்றிட்டாரா? மலை மேலே இருக்கிற பட்டணமாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ மறைந்து இருக்க கர்த்தர் விரும்பல, கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக மாறணும். அல்லேலூயா. ஆமென். நீங்க சாட்சிங்க. அந்த பட்டணம் எதற்கு அடையாளமா இருக்கு?
அநேகருக்கு வழி நடத்துகிற ஒரு சாட்சிகளாக, ஒரு அடையாளங்களாக, கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமைகளை கொண்டு வருகிறவர்களாக உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், அன்றைக்கு செய்த பாவகத்தின் நிமித்தம் தண்டனை வந்தது. ஆனால் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி எல்லா தண்டனைகளிலிருந்தும் மீட்டெடுத்து இழந்து போன அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். முதல் சொன்னேன், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்க, இருள் அகலணும். நீங்கள் இருக்கிற இடத்துல பாவ இருளை விலக்கி போடணும். ஆமென். முடியுமா? முடியுமா? இரண்டாவது, அதே இடத்துல சொன்னேன், நீங்கள் அநேகருக்கு அடையாளப்படுத்துகிறவர்களாக, கிறிஸ்து இயேசுவை காண்பிக்கிறவர்களாக மாறணும், வெளிச்சமாக மாறணும். மூன்றாவது சொன்னேன், நீங்கள் மலை மேலே இருக்கிற பட்டணம், உங்களை மறைந்திருக்க முடியாது. நீங்கள் கிறிஸ்து இயேசுக்காக எழும்பணும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தா அந்த அதிகாரம் ஆள கடவர்கள் என்பதற்கு எபிரேய மொழி ராதா. அது சொல்ல மறந்துட்டேன் இல்லை? எபிரேய மொழியில் என்ன சொல்கிறாங்க? ராதா. மனுஷனுக்கு ஆளுகை கொடுத்தார், மனுஷனுக்கு வல்லமையை கொடுத்தா, அவனுடைய கரங்களில் எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்ளு என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அதை எல்லாவற்றையும் இழந்து போன மனுஷனுக்கு கர்த்தர் தம்முடைய குமாரனை அனுப்பி மீண்டும் உங்களை அதிகாரம் உள்ளவர்களாக மீட்டெடுக்கிறார். சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவங்க இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ சாதாரண ஆள் இல்லை. ஒரு மாதிரி சொல்றீங்களே, ஏதோ மனசில் வச்சுன்னு சொல்லல. ஆமா, சாதாரண ஆளுகைக்குரியவர்கள். நீங்கள் தேவனுடைய வல்லமைக்குரியவர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலே ஆவியினாலே மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பாவத்துக்கு உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிற. இருள் எங்கே இருக்கோ அங்கே தான் பாவம் இருக்கு. இருளெல்லாம் அகற்றிட்டாரு, உங்களுக்குள்ளே ஜீவ ஒளி இருக்கு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ உலகத்துக்கு வெளிச்சம், நீ மலை மேலே இருக்கிற பட்டணம். மூன்றாவதாங்க அங்கே சொல்ல முடியுது, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். ஆமென். உப்புக்கு என்ன ஒரு தன்மை இருக்கு? ருசி கொடுக்கும், அப்புறம் கரைச்சிட்டே இருக்கும். இல்லை, கரைக்கும் தானே? கரெக்டா? உப்பு எப்படிமா இருக்கும்? என்ன எல்லாம் அமைதியாக உப்பை யூஸ் பண்ணது இல்லையா? எப்போ பிபி வந்ததோ அப்போது வந்து உப்பை நான் கம்மி பண்ணிட்டேயா? உப்புக்கு என்னங்க குணம்? உப்பு கரைக்கும், கரைக்கும். ஆமாம், அது ஜூஸில் போட்டால் கூட நீ ஜூஸ்ன்றதுனால அது ஸ்வீட்டாக மாற போகிறதில்ல. இல்லை, ஜூஸில் நான் சேர்த்துறாங்க, மேங்கோ ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், ஏதாவது ஒரு ஜூஸில் சேர்த்தா கூட அது என்ன பண்ணும்? கரைச்சிட்டு தான் இருக்கும். அதோட தன்மையே அதுதான். அதுபோல் உங்களை கர்த்தர் இந்த பூமியில் வைத்ததுக்கு ஒரு நோக்கம், நான் உங்களை உப்பாக வச்சிருக்கிறேன். பாவத்துக்கு விரோதமாக நம்ம பேசிகிட்டே இருக்கணும், சொல்லிகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கே பேசுகிறோமா? நம்ம எங்கே இருந்தாலும் உப்பாக இருக்கணும், அதுதான் அதுக்கு அர்த்தம். உலகத்துக்கு போனாலும் உலகத்தோடு அப்படியே ஒன்றி வாழ்ந்துடக்கூடாது, பாவத்தோடு அப்படியே ஐக்கியப்பட்டுடக்கூடாது. நாம் இருக்கிற இடத்துல நீதியையும் சத்தியத்தையும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும் பொழுது, அவன் சத்தியத்துக்கு சாட்சியாய் வந்தான். அல்லேலூயா, ஆமென். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். அதனால தான் ராஜாக்கள்லாம் தேடி வந்தாங்க, அதிபதிகள்லாம் தேடி வந்தாங்க. அவன் இருந்ததோ வனாந்திரம். ஆனால் அநேகர் அவனை குறித்து சொல்லப்படுகிறது, சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க சத்தியமாக வந்தான். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உப்பாக இருக்கணும். ஆமென். தப்பாக மாறக்கூடாது. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து டைலாக் கட்டிங்க, நீ உப்பாவே இரு, எப்பொழுதும் கரைச்சிட்டே இருக்கு, பாவத்துக்கு விரோதமாக பேசிட்டே இரு, பாவத்தை கண்டித்து உணர்த்தி கொண்டு இருக்கு. இதுதான் ஆண்டவர் இந்த பூமியில் நம்ம வைத்திருக்கிறது நோக்கம். உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கு. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் சொன்னால் கேட்பாங்களா? இல்லை, கேட்கணும். நம்ம மாதிரி மத்தியில் அருமையான பெஞ்சமின் வந்திருக்காரு. யாராவது பாசிங்களே ஏதாவது சொன்னால் கூட உடனே ஒன்று போட்டுருவார். அங்கே சுற்றி உலகத்தை சொல்லுவாங்கள்ல, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு, கடைசியில் அதுபோல் யாரையும் பார்க்க மாட்டார், உடனே ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவார். அதனால் நாங்களும் கொஞ்சம் பார்த்து தான் பேசுவோம். ஓரளவுக்கு எனக்கும் கொஞ்சம் பயப்படுவார், வயசில் மூத்தர் தான் இருந்தாலும் தம்பின்னு ஒரு அன்பாக இருக்கும். கர்த்தருக்கு சொல்கிறேன், நான் சொல்கிறேன், உன்னை பூமிக்கு கர்த்தர் உப்பாக வச்சிருக்கிறாரு. நீ எப்பொழுதும் கரைச்சிட்டே இருக்கணும். ஆமென். பாவத்துக்கு விரோதமாக பேசிகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சுவை கொடுக்கணும். ஐயா சொன்னார், சுவை. கிறிஸ்து இயேசுவுக்கு நீங்கள் தான் சுவையாக மாறும். நறுமணம் மாத்திரம் இல்லை, நான் நறுமண வாசனை வீசுகிறது மாத்திரம். சில பேர் வாசனை வீசிட்டே இருப்பான், ஆனால் சுவையாக இருக்கிறானா தெரியாது. நாம் சுவையாகவும் இருக்கணும், வாசனையும் வீசணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஆளுகை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், நாலாவதாக சொல்கிறாரு யோவான் 15:5, நான் திராட்சை செடி, நீங்கள் என் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நாலாவதாக நீங்கள் என்ன பண்ணணுமா? மிகுந்த கனிகளை கொடுக்கணும். அல்லேலூயா. கனி கொடுக்க தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இருக்கீங்களா?
ஆமென், ஆமென். நீங்க கனிகளை கொடுக்கிற நல்ல திராட்சை செடிகளாக, திராட்சை தோட்டங்களாக வளரணும். அது வளரும்படியாக அவர் என்ன பண்றாராம், களைகளெல்லாம் எடுத்து திராட்சை செடியை சுத்தம் பண்ணிட்டே இருக்கிறார். ஆமென். இருக்கீங்களா? நம்ம படிச்சிருக்கோம் அந்த ஓமையை, திராட்சை செடிகளை குறித்த ஓமையை பார்த்துருக்கோம், அத்தி மரத்தை குறித்த ஓமைகளை பார்த்துருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, உன்னை கனி கொடுக்கக்கூடிய திராட்சை செடியாக, கொடியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது என் பிதா உங்களிலே பிரியப்படுவார் என்று 18ஆம் வசனத்தில் எழுதுகிறார். அல்லேலூயா. பிதா உங்களிலே பிரியப்படணும், அதற்காக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், இழந்து போன ஆளுகை, இழந்து போன உறவு, இழந்து போன பரிசுத்தம், இதெல்லாம் மனுஷனுக்கு மீண்டும் கொடுக்க பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக, எனக்காக இந்த பூமியில் அனுப்பினார். ஆமென். அது நிமித்தம் தான் மீண்டும் உங்களுக்கு எனக்கும் ஆளுகை வருது. நம்ம சொன்னால் நடக்குதா இல்லையா? சீஷர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவர் அனுப்புகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, போயிட்டு ஆளுக்கு ஊழியம் செய்துட்டு வராங்க. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உங்களுடைய நாமத்தினாலே நோய்கள் குணமானது. எவ்வளோ சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படுவதற்காக நீ சந்தோஷப்படாத, பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதுனா